அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள சொந்தங்களே, இன்றைக்கு நம்ம 5 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது பார்க்க இருக்கிறோம். 5 கிலோ சிக்கன், 5 கிலோ அரிசி போட்டு டைரெக்டாக தம் போடுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். முதல்ல அரிசியை நல்லா ரொம்ப சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா அரிசியில் இருக்கிற அழுக்கு வெளியே போயிட்டால் தான் நமக்கு அதுக்கான டேஸ்ட் நம்மளுக்கு நல்ல விதத்தில் கிடைக்கும். இப்போவும் அரிசியை 3 முறை கழுவி அந்த தண்ணியை வெளியேற்றணும். அடுத்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது கறியை அலசுறதுல. கறியை அலசுறது மட்டும் ரொம்ப சுத்தமாக அழிச்சுனா மட்டும்தான் அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றணும். எப்போவுமே அந்த சிக்கனுக்குள்ளே ஒரு சில கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகளை சுத்தமாக நம்ம வெளியேற்றிட்டோம்னா அந்த சிக்கன் நம்மளுக்கு சுத்தமாயிரும். அதில் இந்த ஸ்மெல் இருக்காது. அந்த ஸ்மெல்லு கெட்ட வாடை இருக்குல்ல, அந்த சிக்கனுக்கு நடுவில் நீங்கள் பார்க்குறீங்கள ஒரு விதமான அந்த ரத்த கட்டிகள், அதெல்லாம் நம்ம எடுத்து வெளியே போட்டுருணும். அப்போ தான் சிக்கன் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். ஸ்மெல்லு கெட்ட ஸ்மெல் வராது. சிக்கனில் நமக்கு நல்ல வாசனை இருக்கும். பாருங்கள், அந்த கட்டியில் அதில் ரத்தம்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ரத்தம் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டை கெடுக்கக்கூடிய ஒரு வேலை செய்யும். ரத்தம் நமக்கு உடம்புக்கும் கெடுதி, ஹராமான விஷயம். ரத்தம் நமக்கு நம்ம உணவில் கலக்கக்கூடாது ஒன்று. அடுத்து இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை அலசணும். அந்த ரத்தத்துடைய அந்த கலரெல்லாம் போய்ட்டு தண்ணி சுத்தமாக நமக்கு வெளியேறணும் கறியிலேன்னு. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கறி சுத்தமாக இருக்கும். அதில் நம்மளுக்கு ஸ்மெல்லு போய்டும், டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இதை நம்ம கழுவி இருக்கோம். அந்த தண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மல்லி புதினா ஒரு கை அளவுக்கு நம்ம எடுத்து அதை வெட்டிக்கணும். மல்லியை எப்போவுமே முன்னாடி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா அதை நறுக்கணும். அதுக்கப்புறமும் நம்ம அதை அலசினா தான் சுத்தமாக இருக்கும். அதில் மண் இருக்காது. நம்ம சாப்பிடும்போது அந்த உணவில் அந்த ஒரு விதமான கல்லோ மண்ணோ மாட்டாமல் இருக்கும். சுத்தமாக மல்லி புதினா வெட்டணும். 5 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி நறுக்கி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐட்டத்தில் 100 கிராம் உப்பும், 50 கிராம் மிளகாய்த்தூள், 50 கிராம் கரம் மசாலா போதுமானது 5 கிலோ பிரியாணி. 1.25 லிட்டர் எண்ணெய் போதுமானது 5 கிலோ பிரியாணிக்கு. அடுத்தது 5 கிலோ கறி, 5 கிலோ அரிசி போட்டு சமைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் நம்ம அந்த 1.25 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அந்த பட்டை கிராம்பு எல்லாம் தேவையான அளவுக்கு சும்மா எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டால் போதுமானது. அதை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை விட்ட பிறகு ஒரு கை அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து அதில் போடணும். அதுக்கு நல்லா பொரிஞ்சு வரக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் அது பொன்னிறல் ஆகிற வரைக்கும் அதை நம்ம வதக்கிட்டு, அப்போ தான் அந்த எண்ணெயில் ஒரு விதமான வாசனை ஏறும். அந்த வெங்காயத்துடைய அந்த ஸ்மெல்லும் அந்த பட்டை கிராமுடைய அந்த ஸ்மெல்லும் எண்ணெயில் ஏறின பிறகு நம்ம அதை ஒவ்வொரு மசாலாக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கிடையில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுக்கணும். அதாவது 5 கிலோவுக்கு 1/2 கிலோ பூண்டு அரைச்சிக்கணும். ஒரு 300 கிராம் அளவுக்கு இஞ்சி அரைச்சி வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் அந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்கும். எதுவும் அதிகமாகக்கூடாது. இந்த நம்ம சொன்ன அந்த அளவுலேயே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் வெந்து வரக்கூடிய அந்த நெல்லை இஞ்சி பூண்டை நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் கிளறணும். ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம கிளறலாம். இது தம் பிரியாணினால எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம கிளறணும். கிளறி அதை கொஞ்ச நேரம் வேக விடணும். அது ஓரளவுக்கு அதோடைய பச்சை வாடை போயிட்டு கொஞ்சம் அதில் மனம் வரும். நமக்கே தெரியும் அந்த மனம் வர்றது. அந்த மனம் வரக்கூடிய அந்த பதத்தில் நம்ம வச்சுருக்கிற அந்த மசாலாக்கள் எல்லாம் நம்ம அதில் போட்டுடணும். முன்னாடி சொன்ன மசாலாவுடைய அளவு, அந்த அளவு மசாலா எடுத்து நம்ம அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா கொஞ்ச நேரம் அதை ஒரு கிளறினோம்னா அதில் ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வாசனை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 ஒன்றா போட்டுடணும். ஒன்றா போட்டு நம்ம அதை இந்த மசாலாவோட போட்டு அதை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கணும். அதை நம்ம காட்டுவோம் பாருங்கள். அந்த அளவுக்கு ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அந்த அதாவது 1.5 கிலோ தக்காளி, 1.5 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூண்டு போட்டு பிறகு கொஞ்சம் நேரத்தில் தயிரை போட்டுடணும். ஏன் அப்படின்னா தயிர் போட்டால் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தயிர் போடுவாங்க. அதனால் அடி பிடிக்கும். நம்ம இப்படி போட்டோம்னா அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அதையும் ஒரு வதக்கணும் அப்படின்னா நல்ல அந்த வதங்களுக்கு பிறகு நல்ல நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும். அதில் அந்த வாசனைக்கு பிறகு தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி போடவே கூடாது. நல்லா வதங்கிட்ட பிறகு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியோட அளவு 1 கிலோவுக்கு நம்ம 1.25 மாதிரி, அதாவது நம்ம 2 லிட்டருக்கும் குறைவாக, 1 கிலோவுக்கு 2 லிட்டரும் குறைவான தண்ணி, அந்த மாதிரி ஒரு 9 லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம முன்னாடி எடுத்து வச்சிடணும். இதுதான் அளவு. அந்த அரிசிக்கான தண்ணியோட அளவு ஒரு 9 லிட்டரு. அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அதை ஊற்றிடணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துட்டு பிறகு நம்ம அதை ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடணும். அது நல்லா கொதி நிலைக்கு வந்த பிறகு நம்ம அலசி வச்சிருக்கிற
கறியை நம்ம முன்னாடி சுத்தமாக அலசி வச்சுருக்கிறோம், ரத்தம் இல்லாமல் அந்த வாடை இல்லாமல் சுத்தமாக நம்ம அலசி வச்சுருக்கிறோம்ல, அந்த கறியை வந்து போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க விடணும். ஏன்னா இது தம் பிரியாணி, அதனால் நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த கொதிநிலைக்கு வந்த பிறகு நம்ம கறியை போட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிடம் விட்டாலே போதுமானது. நம்ம கறியை போட்டு ஒரு 5 நிமிடம் கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை நம்ம முன்னாடி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் நம்ம அதில் போட்டு கிளற வேண்டியது தான். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த கொதிநிலை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த கொதிநிலை ஒரு 5 நிமிஷம் விட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம அதை அரிசி எடுத்து போட்டுடணும். இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தம் பிரியாணியில் வந்து எந்த குறையும் இருக்காது, டேஸ்ட்டு நல்ல விதத்தில் இருக்கும். சரிங்களா? அரிசியை பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவி அரிசி ஊற போட்டிருக்கோம். அரிசி வந்து ஒரு 20 நிமிடமாவது ஊறணும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நிமிடம் நமக்கு அரிசி ஊறின பிறகு தான் அதை போடணும். ஊறாத அரிசி போடக்கூடாது. நல்லா கழுவி 10 நிமிடம் ஊறணும். நம்ம அதை முன்னாடி சொன்னோம்ல, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த தம் போட்டு நம்ம இந்த மசாலாக்களை ரெடி பண்ணுற வரைக்கும் அரிசி ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து அதை போட்டு கிளற வேண்டியது தான். அதுக்கப்புறம் அரிசி வந்து ஓரளவுக்கு பதம் வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த மல்லி புதினாவை போட்டு ஒரு கிளறணும். ஏன் மல்லி புதினா நம்ம கடைசியாக போடுறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே போட்டோம்னா மல்லி புதினாவில் இருக்கிற வாசனை வந்து போயிடும், மல்லி புதினா கரைஞ்சிரும். அப்போ வந்து அதோடைய ஸ்மெல் நமக்கு கிடைக்காது. நம்ம அப்புறம் போட்டு மூடி போட்டு தம் போட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி. 20 நிமிடம் தம் போடணும். நம்ம வந்து இப்போ மூடி போட்டுட்டு நம்ம இங்கே அடுப்பில் செய்கிறனால நம்ம வந்து நெருப்பு போகிறோம். சில பேர் கேஸ்லேயே செய்வாங்க வீட்டில். அவங்களும் வந்து மூடி போட்டு மூடிக்கு மேலே ஏதாவது ஒரு பலுவான பொருளை வச்சுட்டிங்கன்னா தம்மு வெளியே போகாது. 20 நிமிடம் அல்லது அதிகபட்சமாக 25 நிமிடம். கேஸில் போடுறதா இருந்தால் நல்ல சிம்மில் வச்சு போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் சிம்மில் பண்ண. தம் பிரியாணி நம்ம வடி பிரியாணி பண்ணல, தம் பிரியாணினால நம்ம சிம்மில் வச்சாலே அந்த சூட்டுக்கே அது வந்து வெந்துடும். நம்ம நெருப்பு இருக்கக்கூடியவங்க நெருப்பு இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அடியில் கீழே நெருப்பு வைக்காதீங்க, கீழே வச்சு அடி பிடிச்சிரும். போட்டு பாருங்கள், சுபஹானல்லாஹ், நல்ல அழகான முறையில் பிரியாணி ரெடியாகவும் ரொம்ப சுவையான பிரியாணி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு விருப்பமாக இருக்கிறது. அந்த பிரியாணியோட அந்த அழகை பாருங்கள், அந்த கலரு, அந்த பதம் எல்லாம் கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள். நமக்கு அது பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படியே ஒரு இதுவாக இருக்கும் சாப்பிட்ணுன்ட்டு. அதாவது நம்ம அந்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உதிரியாக நமக்கு வரும். இல்லைன்னா சாப்பாடு வந்து ஒட்டிக்கும். சில பேர் தம் பிரியாணி போடுவாங்க, அது அப்படியே ஒட்டிக்கும், அப்படியே ஒரு பொங்க சோறு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. எப்படி பாய் நீங்கள் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்றாங்களே. காரணம் இதுதான், நம்முடைய அந்த செய்முறையை உங்களுக்கு அழகாக விளக்கிட்டோம். நம்ம சுத்தத்தை கடைப்பிடிக்கிறோம்.